பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் தாம் ஆசீர்வதிக்கும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே வந்த ஒவ்வொருவருக்காக இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னவா? ஒரு நன்மையும் குறைவிடாது. அப்போ தேடும்போது இருக்கிற ஆசீர்வாதம் தேடாத போது வந்த ஆசீர்வாதம் கூட இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானுடைய கிருபையினாலே நீ தேவனை தேட 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 உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆண்டவர். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நம்ம அப்படியே ஸ்டாப் ஆயிட்டோம்னா கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் உடஞ்சிக்கினே வரும், கிழிச்சிக்கினே வரும், காணாம போயிடும், செலவு மேல செலவு வரும், போராட்டத்து மேல போராட்டம் வரும். தேவ பிள்ளைகளே, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையும். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசாரிக்க நீ நினைப்பாயா? தேவனுடைய கிருபை. வாசிக்கலாம். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். எரேமியா 17:7 ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமா. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மேம்படுவதாக. எப்படியா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா ஒரு மனுஷனாக பிறந்தவன் இந்த உலகத்தில் அவன் எந்த மூலையில் இருந்தாலும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், நம்பிக்கை யார் மேலதான் இருக்கணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. அப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவன் வாழ்க்கை தேவ கிருபையினால தள்ளாடுகிற வாழ்க்கையாதான் இருக்கும். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மேம்படுவதாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்ட. அப்படின்னா நம்பிக்கை என்பது நம்ம ஆண்டவர் மேலதான் 100 மடங்கு நம்ம வைக்கணும். ஒருவேளை கர்த்தர் மேல நம்பிக்கை நம்ம இல்லாம போயிடுச்சுன்னா தேவ கிருபையினால நம்ம வாழ்க்கையில சில விதமான பாடுகளோடு தான் நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. அவர் மாத்திரம் நம்ம நம்பிக்கையா கொண்டோம்னா குறைவைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர், இல்லாததை இருக்கிறதாக நமக்கு உருவாக்கி தருகிற தேவன் அவர். அப்போ தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி வாசிங்க. அதே எரேமியா புஸ்தகம் 17:5 வாசித்து பாருங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, செய்தி கேட்கிறவர்களே, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன். இப்போ ஒரு காலகட்டத்துல நீ ஆண்டவரை நம்பின,
இப்போ மனுஷனை நம்புறேன். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி தேவனுடைய கிருபையாலே எரேமியா 17:7 வாசிக்கிறோம். அதே எரேமியா 17:5 தேவனுடைய கிருபையால என்னவா, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சினா வாழ்க்கையில நீ நினைக்கிற ஆசீர்வாதம் கைகூடி வராது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு என்ன பண்ற, இப்போ கர்த்தரை விட்டு விலகுகிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேரு பின்மாற்றமா போறதுக்கு காரணம் என்னடான்னா, மனுஷன் சொல்றத கேட்கறது தான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சொல்ற, ஒரு மனுஷி சொல்ற வார்த்தையை நம்பி நல்ல மனுஷன் எல்லாம் பகையா மாத்திக்கொள்ளுவாங்க. நல்ல சபையை விட்டு விலகிடுவாங்க, நல்ல ஊழியக்காரை விட்டு விலகிடுவாங்க, நல்ல விசுவாசியை விட்டு விலகிடுவாங்க. யார் மேல நம்பிக்கை வச்சாங்க? இப்போ கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வச்சு வந்தவங்க இப்ப கொஞ்சம் ஆசீர்வாதம் எல்லாம் வந்த உடனே இப்ப மனுஷன் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நீ மனுஷன் மேல நம்பிக்கை வச்ச உடனே அவங்களுடைய சுபாவம் என்னடான்னா, உன்னை கர்த்தரை விட்டு வழி விலகும்படி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. உன் பிரதிஷ்டையில ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க, உன் நம்பிக்கையில ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க, உன்னுடைய இத்தனாண்டு கால நல்ல ஒரு அன்பை உன்னை என்ன பண்ணுவாங்க, அவங்க குலைச்சிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். யோசிச்சுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு முகமுகமா எத்தனையோ வார்த்தை பேசியிருப்பாரு, அதெல்லாம் அந்த மரமண்டிக்கு ஏறவே ஏறாது. அல்லேலூயா. ஏறுமா? அற்புதம் செய்திருப்பாரு, அதிசயம் செய்திருப்பாரு, உன்னை நேசிச்சிருப்பாரு, உனக்கு கொடுத்திருப்பாரு, உனக்கு ஜெபிச்சிருப்பாரு, ஊழியக்கார மூலமா சபை மூலமா உன்னை ஆசீர்வதிச்சிருப்பாரு. எல்லாத்தையும் வாங்கிக்கணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு யாரோ ஒரு மனுஷன் சொல்லுவான், அதை நம்புவேன். அல்லேலூயா. அதை நம்பி என்ன பண்ணுவ? கர்த்தரை விட்டே தூரம் போயிடுவேன். ஆனா கர்த்தரை விட்டு தூரம் போன உனக்கு தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்னடான்னா சாபம். கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டிருப்பான். அப்படின்னா சபிக்கப்பட்டவன் யாருடான்னா காயினு. கர்த்தருடைய கிருபையால ஆதியாகமத்துல வாசித்து பார்த்தா காயினை தேவன் சபித்தார், ஆதாம ஆண்டவர் சபித்தார். ஏன்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கல. யார் மேல நம்பிக்கை வச்சான்? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சான். தேவ பிள்ளைகளே, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமான என் தாசனாகி யோபு போல பூமியில ஒருவரே இல்லை என்று சொல்லி அந்த சராசரம் படைத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு சாட்சி கொடுத்தார், யோபு என்ற மனுஷன். ஆனால் அவன் மரண பரியந்த தேவ மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீ என்னை கொன்று பார்த்தாலும் உண்மையில நான் நம்பிக்கையா இருப்பேன். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மாம்சமான மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, கொஞ்ச நாள் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. அப்போ நீ யார் மேலதான் நம்பிக்கை வைக்கணும்? முழு நம்பிக்கை. நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் சொல்லுவார், அக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் சொல்லுவார், ஆனா நீ வேதனையோடும் கண்ணீரோடும் பிரச்சனையோடும் மனபாரத்தோடும் வியாதியோடும் மனநல பாதிக்கப்பட்டும் கடனோடும் கண்ணீரோடும் கட்ட துணி இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம போராடி கொண்டு இருந்து அதே பக்கத்துல எத்தனையோ வருஷமா வாழ்ந்திருப்ப, அதே பக்கத்துல உன் சொந்த பந்தம் எல்லாம் இருந்திருக்கும். அன்னைக்கு உன்னை யாரும் கண்டிருக்க மாட்டான்.
ஆனால் கர்த்தர் தான் உன்னை தேடி வந்தார். கர்த்தர் தான் உன்னை ரட்சித்தார். கர்த்தர் தான் உன்னை வாழ வைக்கிறார். கர்த்தர் தான் உன்னை போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறார். உன்னை பலப்படுத்துகிறவர் அவர். உன்னை சுகப்படுத்துகிறவர் அவர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர். உன் வியாதியை தீர்க்கிறவர் அவர். உன் பிள்ளைகளை நடத்துகிறவர். உன் கணவனை நடத்துகிறவர். உன் மனைவியை நடத்துகிறவர். அந்த கடவுளுடைய மகாபரிய கிருபையினாலே அவர் மேல மாத்திரம் நம்பிக்கை விட்டு போகக்கூடாது. அங்கிருந்தோ ஒண்ணு வரும், உன் நம்பிக்கையை குலைத்து போடும். அதுதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, துன்மார்கனுடைய ஆலோசனையில நீ நடக்காத, உன் அபிஷேகத்தை கெடுத்துடுவாங்க, உன் நம்பிக்கையை குலைச்சிடுவாங்க. பிள்ளைகளே, சங்கீதக்காரர் 1:1 சொல்லுகிறார், துன்மார்கனுடைய ஆலோசனை நடவாத, பாவி வழியிலே நில்லாத, பரியாசக்காரனோடு கலவாத. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க உன் பக்கத்திலே கூட இருப்பாங்க. எப்படா உன்னை சாய்க்கலான்னு பார்ப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் இங்க வரக்கூடாதபடி எத்தனையோ உன்னை என்னென்னவோ பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி தடுத்து வச்சிருக்கலாம். கர்த்தர் கிருபையில தேவன் உன்னை கொண்டு வந்தார். உண்மையில வைத்த அன்பினாலே உன்னை விடுதலை ஆக்கினார். அப்போ இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷன் சொன்னதுனால தூரம் போய் வேதனைப்பட்டு கூனி குறுகி கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறியா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் விசுவாசத்தை வழிவழிகளை செய்வாங்க. வாசித்து பாருங்க, அதே எரேமியா 17:8 வாசித்து பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்டம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. யாரு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ள பாத்திரன்னா, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்கள பாருங்க, பூரண வயசு வரைக்கும் ஆயுச கர்த்தர் தருவாரு. எத்தனையோ துன்பங்கள் அவங்களை தேடி அலபோல வந்தாலும் கடவுளுடைய கிருபையினால முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு வழியா வந்தது 7 வழியா கடந்து போயிடும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. யார் என்றால் எந்த சூழ்நிலையும், எப்பேற்பட்ட நிலைமையிலும், பஞ்சம் வந்த போதும், பசி வந்த போதும், கஷ்டம் வந்த போதும், கண்ணீர் வந்த போதும், வேதனை வந்த போதும், சோதனை வந்த போதும், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து முழங்கால் படிட்டு உபவாசமிட்டு ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் கர்த்தருடைய கிருபையினாலே தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையினால மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாம ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, எந்த நிலைமையிலும் தேவ கிருபையினாலே ஆண்டவர் நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே யோசித்து பாருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து, அப்போ நீ தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு வந்த நாள் முதல் கொண்டு உன்னை ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்பி போய் எத்தனை ஏமாற்றம், எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம், எத்தனை கஷ்டம், எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை. ஆனா அதுதான் சொல்றார் ஆண்டவருடைய கிருபையினால இந்த பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள். யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். உன் நம்பிக்கை மாத்திரம் வழி விலகவே கூடாது. உன் நம்பிக்கை மாத்திரம் வீக் ஆகி போயிடுச்சுன்னா பிசாசானவன் உன்னை அழகா ஆட்டிடுவான். கடவுளுடைய கிருபை, தேவனுடைய கிருபை எந்த நிலைமையிலும், எப்பேற்பட்ட நிலைமையிலும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை மாறவே. வாசிக்கலாம் தேவ கிருபை. அதே எரேமியா 17:9 வாசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் பார்க்கிலும்
இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யாரு? அல்லேலூயா. இப்ப என்னதான் கிறுக்குள்ளதாக்குதான் இருதயம் இருக்க. அல்லேலூயா. அது கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கர்த்தர் மேல நம்பிக்கையா தான் இருக்கிற, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உன் நம்பிக்கையே அசைக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை பிசாசானவன் விதைப்பான். உன் இருதயத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே அவன் பேசுவான். யாரை கொண்டு உனக்கு உனக்கு தெரிஞ்சுகளை கொண்டே பேசுவான். பூரணமா ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களை கொண்டே பேசுவான். உன் இருதயம் அசைக்கும்படி அது ரட்சிக்கப்பட்டது போல தோற்றம் அளிக்கும். வேதத்துல வாசிக்கிறேன்ல, 10 கன்னியர்கள் இருந்தாங்களாம். 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாது. சபையில தான் உட்காந்துங்குது. கண்டுபிடிக்கிறது எப்படி முடியாது. கர்த்தருடைய கிருபைனால அவங்க கனிகளினால நம்ம அறியலாம். தேவ கிருபைனால ஆண்டவர் வந்துட்டாரு. புத்தி உள்ளவங்க ஆண்டவரோட கூட போயிட்டாங்க. புத்தி இல்லாத என்ன பண்ணுது? அங்க போய் கதவு தட்டின்னு கிடையாது. கதவு தரு, கதவு தரு, கதவு தருகே மாட்டியா? கதவு தரு, கதவு தரு. எப்படி தருப்பாரு ஆண்டவர்? போட்டுனது தான். நீ நான் ஒன்ன இறக்கப்பட்டு கதவு திறந்துருவோம், அவர் திறக்க மாட்டாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அது போல புத்தி இல்லாத 5 பேர் போல எத்தனையோ பேர் வந்து உன்னை என்ன பண்ணுவாங்க? உன் இருதயத்தை அப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணுவாங்க. அல்லேலூயா. புத்தி இல்லாத 5 வரும். அதுதான் வந்த உடனே உன் இருதயம் எப்படிப்பட்டதானா, இருதயமோ கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது, அதை அறியத்தக்கமா யாரு? அல்லேலூயா. இருதயத்தை அறிஞ்சவர் யாரு? ஆண்டவர் ஒருவர். தேவ பிள்ளைகளே, உன் இருதயம் ஆண்டவர் குடியிருக்க கொடுத்துட்டு இருந்தீன்னா நீ தப்பிச்சிட்ட. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என் இருதயம் இயேசுக்கு சொந்தமாயி போச்சு, நீ போலான்னு சொல்லிட்டீன்னா உன் இருதயத்தை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமான காரியங்களை கொண்டு வருவாங்க. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது நீ நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்ட மரம் போல நீ எப்பொழுதும் ஆசீர்வாதமா செழித்து. உன் வாழ்க்கையில இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை படிப்படியா கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உன் நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கு. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் மேல் உன் நம்பிக்கை இருக்குமானால் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நம்ம பெற முடியாது. அதே போல நீ என்ன பண்ணணும்? அந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய மதுள் மோல நின்னுங்கிற பூனை மாதிரி எல்லாம் நீ இருக்கக்கூடாது. இந்த பக்கம் குதிக்கலாமா, அந்த பக்கம் குதிக்கலாமா, ஒரே மைண்டா இருக்கணும். மரண பரியந்தம் நான் தேவனுடைய பிள்ளை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது சிலது இருக்குது, நான் பார்க்கிறேன். என்ன பண்ணுது? அது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது கர்த்தருடைய கிருபைனால காவி வேஷ்டி காவி துணி கட்டிக்கின்னு மாதா கோயிலுக்கு நந்து போகுது. அல்லேலூயா. போதா இல்லையா? கூட்டம் ரொம்ப வந்துச்சுன்னா அது போயிடும் அப்படியே. தேவ பிள்ளைகளே, பாவம் பாவம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க, 10 வாசித்து பாருங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதா இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னும் அப்படியே கடவுளுடைய கிருபையால மொத்தமா வாரி அப்படியே கொடுத்துட மாட்டாரு. உன்னை டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். நீ தகுதி தானா?
எப்படி நீ தகுதிதானா? எப்படியா? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களா சோதி தருகிறவரமா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பூமியில உன் நாணயத்தை பார்த்து தான் உனக்கு உதவி செய்யணுமா செய்யக்கூடாதான்னு ஒரு மனுஷன் தீர்மானிக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி யோசிச்சு பாரு. நீ சபைக்கே வரல, நீ தேவனையே நம்பல, நீ திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கல, கர்த்தருடைய கிருபையில நீ பரலோகத்துக்கு உனக்கு இடம் கொடுத்துருவாரா? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா உள்ளிந்திரியங்களை சோதி தருகிறவர். உன் இருதயத்தை ஆராய்ந்து அலுவெடுத்து உன்னை தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியா என்று பார்த்துதான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். தேவனுடைய கிருபை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உள்ளிந்திரியங்களை சோதி தெரிகிற தேவன். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழி. நீ எந்த வழியில, நல்ல வழியில போறியா, கெட்ட வழியில போறியா, நீ யாரு, நீ என்ன, நீ எப்படிப்பட்ட ஆளு, அதுக்கு ஏத்த மாதிரிதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். அது எரேமியா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படும்படி வாசித்து பார்க்க 8:20 ஒருவர் வாசிங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. எப்படியா? அறுப்பு காலமும் போச்சு, கோடை காலமும் போச்சு, ஒன்னும் குடும்பத்துல ரட்சிப்பு இல்லை, பக்கத்து வீட்டுல ரட்சிப்பு இல்லை, அங்க ரட்சிப்பு இல்லை, இங்க ரட்சிப்பு இல்லை. எல்லாம் எங்க தான் ஓடுறான்? அது அவன் மனம் போன போக்குல ஓடுறான தவிர ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வழி, பரலோகம் போறதுக்கு என்ன வழி, தேவனை தேட என்ன வழி, உண்மையான கடவுளை அறிந்து கொள்ள என்ன வழின்னு ஒரு மனுஷன். ஆனா காலங்கள் கடந்து போய் கொண்டுதான் ரட்சிப்பு விலையேறப்பட்டு இருதயங்களை ஆராய்கிற தேவன் சொல்லுகிறது. செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பரலோகம் போனோம், சொர்க்கலோகத்துக்கு, சொர்க்கலோக கதவு திறக்கப்படணும்னா என்ன வழி? அந்த சராசரம் படைத்த ஆண்டுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போதுதான் இந்த பரலோக ராஜ்யத்திலே உனக்கு இடம் கிடைக்கும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18ம் 19ம் வாசித்து பாருங்க. காலையிலே நகரத்துக்கு திரும்பி வருகையில் பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திலே போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாம இருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வழிகளை தேவன் அறிந்து நீ போற வழி சரியில்லைன்னு சொன்னா செழிப்பா இருக்கிற மரத்தை தேவன் அழிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை. அது என்ன ஆச்சா? அந்த மரம் கர்த்தருடைய கிருபையினாலே பட்டு போயிட்டு, எப்படி ஒரே நாளிலே அந்த மரம் காய்ந்து போய் கீழே விழுந்து. வழிகளை ஆராய்கிற தேவன், உன் வழிகளை கர்த்தருடைய கிருபையினாலே சீர்தூக்கி பார்க்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவனுடைய மகா பெரிய கிருபை, தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினாலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் உன்னோடு இடைப்பட்டிருக்கிறார். உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? சிறுதூக்கிப்பா. உன் வழிகளை ஆராய்கிற தேவன் சொல்லுகிறார். இத்தனை ஆண்டு காலம் உன்னை நடத்தின தேவன் சொல்லுகிறார். உனக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை கொடுத்த தேவன் சொல்லுகிறார். யாரோ ஒரு மனுஷன்
உன் இருதயத்தை கலங்க பண்ணுகிறார்களா? தேவனை விட்டு தூரம் போக ஏதோ காரியங்களை சொல்லி உன்னை வழிவிலக செய்கிறார்களா? தேவ பிள்ளைகளே, யோசித்துப்பா. அவர் வழிநடந்து வருகையிலே ஒரு அத்திமரத்தை கண்டு அதிலே கனிகளை ஒன்றும் காணாதபடியால் அதை சபித்தார். அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டது. பிள்ளைகளே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கடந்து போகும்போது போராட்டங்கள் வரும். ஆம், இந்த செய்தி கேட்ட பிள்ளை, இந்த செய்தி கேட்ட கர்த்தருடைய பிள்ளை, உன் நம்பிக்கை எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மேல் இருக்கட்டும். எப்பொழுதும் உன் நாவின் நூலில் இருந்து இயேசுவே என்று சொல்லி தேவனை தொழுது கொள்ளட்டும். ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா கடந்து போக கர்த்தர் கிருபை தருவார். நேசிக்கிற நல்ல பிதா, இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவ ஆவியானவர் உண்மையில நம்பிக்கை வைக்கும்படி என் தேவன் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கை நீயா இருக்கட்டும். எந்த நிலைமையிலே உண்மையிலே நாங்க நம்பிக்கை வச்சு வாழ உதவி செய்வீராக. செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாச்சுன்னு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரே செய்த சகலோபகாரங்களை மறவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தாவியானுடைய அந்நியுனைக்கு என்றென்றும் சதாகாலங்களில் அடியோடு சகலப்படுத்துவான். கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒரு வார்த்தை. ஆமென்.